ஹலோ. ஆமாம், ஐஃபோன் ஒன்று வாங்கணுமா? ஓகே, யூஸ்ட் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்லையா? ஓகே, பட்ஜெட் 60,000 50,000க்குள்ளே இருந்தால் ஓகேயா? ஸ்க்ரீன் பெரிய டிஸ்பிளே இருக்கிற மாதிரி இருக்கணுமா? தேவையில்லையா? ஐஃபோன் 8 ஒன்று வாங்குவோமா? வேணாமா? அப்போ என்ன ஃபோன் வேணும்? ஐஃபோன்? ஓ, இந்த மாடலை பற்றி கேட்குறீங்களா? ஓகே, அந்த மாடல் நல்ல மாடல் தான். அதில் ஒரு வீடியோ கூட நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கும் அடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐஃபோனில் அந்த மாடல் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் ஓகேயாக இருந்தால் உங்களுக்கும் அந்த ஃபோன் வாங்குற மாதிரி இருக்கும். வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கையில் இருக்க காசுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஐஃபோன் வாங்கணும். அந்த ஐஃபோன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐஃபோனாக இருக்கணும். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா விலை ஒரு 60,000க்குள்ளே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஃபோன் SE 2ஓட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் வீடியோவில் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இந்த டைம் பீரியடுக்கு நம்மளுக்கு 50,000 பிரைஸ் ரேஞ்சில் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஐபோனா ஐபோன் SE 2 வந்து இருக்கு. இந்த ஐபோன் SE 2ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த போனை நீங்க இப்ப இலங்கையில பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எங்க வாங்கலாம், என்ன பிரைஸ் ரேஞ்சில் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 2024ல நீங்க ஒரு ஐபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுவும் குறைவான விலையில ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு போன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐபோன் SE 2 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் போனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2020 ஏப்ரல்ல தான் நம்மளுக்கு வந்து ஐபோன் SE 2 வந்து லான்ச் ஆனிச்சு. இப்ப கிட்டத்தட்ட பார்க்கும்போது 4 வருஷம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 வருஷம் ஆனாலும் இன்னுமே நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து ஐபோன் SE 2க்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த போன்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2024ல நீங்க ஒரு ஐபோன் SE 2 வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு வந்து ஐபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஐபோன் SE 2 அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நார்மல் யூசேஜுக்கு, அதாவது சாதாரண யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐபோன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐபோன் SE 2 அப்படிங்கிறது ஒரு நல்ல போனாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கும்போது இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபோன் 11 அந்த போன்ல இருக்க ஃபீச்சர்ஸை நம்மளுக்கு வந்து SE 2ல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11ல இருக்க பெர்ஃபார்மன்ஸை நம்மளுக்கு SE 2லயே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்கு. இந்த ஐபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நீங்க வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த போன் வந்து சரி வராது. உங்களுக்கு வந்து கைக்கு காம்பாக்டா ஒரு ஐபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த போன் வந்து ஒரு நல்ல போனாக இருக்கும். இந்த போனை வந்து நீங்க ஸ்ரீலங்கால வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த போனோட ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி மொபைல்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய போன்ஸ் வந்து கேலக்ஸி மொபைல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இந்த ஐபோன் SE 2டையும் பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி மொபைல்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கும் கேலக்ஸி மொபைலை கான்டாக்ட் பண்ணி இந்த ஐபோன் SE 2 வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்மளுடைய சேனலை பார்த்து தான் கால் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கால் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர்ஸுக்கு கால் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு ஐபோன் SE 2 வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பிரைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மாறுபடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்ல உங்களுக்கு வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஐபோன் SE 2ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 55,000க்குள்ள தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு 50,000 பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த போன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்ல உங்களுக்கு இந்த ஐபோன் SE 2 வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த போனோட டிசைன் அண்ட் இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டாவே பார்த்தோம் அப்படின்னா போனை கையில எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு கம்பாக்டா கைக்கு வந்து அடக்கமான ஒரு போன் அப்படின்னு சொல்லலாம். ஐபோன் 8 யூஸ் பண்ண எல்லாருக்குமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐபோன் SE 2ம் 8ம் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி இருந்து பார்க்கும்போது பெரிய அளவு வித்தியாசம் தெரியாது. பட் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள் லோகோ நம்மளுக்கு வந்து SEல வந்து சென்டரா கொடுத்திருப்பாங்க. ஐபோன் 8ல பார்த்தோம்னா கொஞ்சம் மேல கொடுத்திருப்பாங்க. இந்த டிஃபரண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு கேமரா கொடுத்திருப்பாங்க, ஒரு LED
ஃபிளாஷ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப வர போன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 4-5 கேமராஸ் பின்னாடி பாக்குற மாதிரி இருக்கும். ஐபோன் இந்த SE சீரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேமரா தான் கிடைக்கும். அந்த ஒரு கேமரா தான் பின்னாடி பாக்குற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் லோகோ வந்து கொடுத்திருப்பாங்க. போன்ல கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட்னிங் போர்ட் கொடுத்திருப்பாங்க. அது பக்கத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. போனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோட அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்திருப்பாங்க. போன் ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க. போன் ரைட் ஹேண்ட் சைட்லயே தான் நமக்கு வந்து சிம் ட்ரேயும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சிம் ட்ரேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானோ சிம் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த போன் டுவல் சிம் தான். பட் ஒரு நானோ சிம் அதுக்கு பிறகு ஒரு eSIM யூஸ் பண்ற மாதிரி தான் நமக்கு வந்து இந்த போனை வந்து கொடுத்திருப்பாங்க. போனோட மேல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பட்டன்ஸுமே பாக்குற மாதிரி இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போனோட வெயிட் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸுக்கும் இந்த SE2க்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 148 கிராம் தான் இருக்கும். ஸோ கையில ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது ஒரு பெரிய போனை ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு போன் நம்மளுக்கு கைக்கு அடக்கமா இருக்கு அப்படிங்கிற தோன்ற மாதிரி தான் இந்த SE2 வந்து இருக்கும். இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பழைய போன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். ஏன்னா இப்ப போன்ஸ்ல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெசல்ஸ் வந்து இந்த அளவு பெருசா இருக்காது. பட் இந்த போன்ல பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு ஹோம் பட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்து இதுல வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐபோனை வந்து எப்போ ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணி பார்த்தோமோ அந்த ஃபீலிங்கை திருப்பியும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த SE2 அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த போன்ல நம்ம முக்கியமா பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4.7 இன்ச்சஸ் கொண்ட ரெட்டினா HD டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓரளவு இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அந்த அளவு தூரம் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம நார்மல் யூசேஜுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்பிளே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதோட இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ டோன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரூ டோன் அப்படிங்கிறது வந்து ஒர்க் பண்ணாது. கட்டாயம் அதை செக் பண்ணி பாருங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதோட நம்மளுக்கு அவுட்டோர் விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன் அவுட்டோர் விசிபிலிட்டி ஓரளவு நல்லாவே இருக்கு. பட் ரொம்ப ஹெவியான சன்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட நம்மளுக்கு வந்து ஹெப்டிக் டச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹோம் பட்டனை பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் வந்து டச் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த SE2ல கொடுத்துருக்க ஒரு ஃபீச்சராகவே நம்மளுக்கு சொல்லலாம். இந்த SE2 அப்படிங்கிறது ஐபோன்ஸை நம்ம எப்படி ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணோம் அந்த ஃபீலிங்கை மறுபடியும் கொடுக்குற மாதிரி தான் இந்த SE சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் சீரிஸா இருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்க முக்கியமான விஷயம். அடுத்து இந்த போன்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்த போனோட ப்ராசஸரை தான் பார்க்க போறோம். இந்த போனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளோட அந்த டைம் பீரியட்ல இருந்து ஒரு பெஸ்டான ப்ராசஸர் தான் கிடைச்சு. அது என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா A13 பயோனிக் சிப் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா iPhone 11ல வந்து நம்மளுக்கு கிடைச்சு. அதே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு SE2லையும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்த்தோம் அப்படின்னா இந்த போன்ல எந்த ஒரு குறையுமே நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்காது. எந்த ஒரு கேம்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு இதுல பிளே பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. போன் பார்க்கிறதுக்கு சின்னதாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்த்தோம் அப்படின்னா போன் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்மளுக்கு iOS அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லேட்டஸ்டான iOS அப்டேட்டா இருக்கு. iOS 17 கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு 2024லயும் இந்த ஸ்மார்ட் போனை பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய கையில இருக்க இந்த ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 64GB வெர்ஷன் தான் இருக்கு. ஸோ 64GB உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Galaxy மொபைல்ல உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்க்கிறதுக்கு எந்த அளவு தூரம் சின்னதா இருக்கோ அதே மாதிரி தான் இதோட பேட்டரி கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். இந்த பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 1821 mAh கொண்ட ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஃபுல் டைம் டேட்டா ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட சார்ஜ் ஒரு நாளைக்கு தான் போதுமானதாக இருக்கும். ஒரே நாளுக்குள்ள மறுபடியும் சார்ஜ் பண்றதுக்கும் நம்மளுக்கு இதுல சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி யூசேஜுக்கு ஓரளவு நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நார்மல் யூசேஜுக்கு நீங்க நார்மலா கால் பேசுறீங்க, சாதாரண யூசேஜுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இந்த போனை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இந்த 2024 நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லாமே டைப் சியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் SE2 நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா லைட்னிங் போர்ட் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
இதுக்கு அடுத்து நம்ம இந்த ஃபோனில் பார்க்க போகிற முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராவை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு கேமரா கொடுத்திருந்தாலும் இதோட சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஃபோனில் கொடுத்துருக்க கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12 மெகா பிக்சல் f1.8 வைட் கேமரா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மூலமாகவே நம்மளுக்கு வந்து நல்ல ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபோன்ஸோட இருக்கிற ஃபோட்டோஸோட குவாலிட்டியே நம்மளுக்கு வந்து இந்த SE2லையும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஜூம் அப் டு 5x வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஐஃபோன் எடுத்தோம் அப்படின்னா போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே நம்ம பார்க்குற விஷயம் தான். இந்த போர்ட்ரேட் மோடும் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து அட்வான்ஸான பொக்கே எஃபெக்ட் அண்ட் டெத் கண்ட்ரோலும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த SE2ல கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேமரா தான், பட் இருந்தாலுமே அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4K 60 FPS வரையும் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த SE2லேயே நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 7 மெகா பிக்சலில் f2.2 அப்பச்சரில் வந்து ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் 1080pல 30 FPS வரையும் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு இப்போ இருக்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட கேமரா அப்படிங்கிறது ஓரளவு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துல. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பட்டன்லேயே தான் ஒர்க் பண்ணும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதனால இதோட பேட்டரி ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 85%, 88 இந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வாங்குற ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90%ல் இருக்குது அப்படின்னா ஓரளவு அது நல்லம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே இந்த ஃபோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆனதுனால பேட்டரி சேஞ்ச் பண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன்ஸ் ஒரு 85% உள்ள பேட்டரியில தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த SE2 ஃபோன்ஸ் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கேலக்ஸி மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஐஃபோன் SE2 ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிள் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து தான் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுவும் குறைவான விலையில செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஐஃபோன் SE2 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். பட் இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ யூஸ் பண்ற ஃபோன்ஸுக்கும் இந்த ஃபோனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. கையில் அதை ஹோல்ட் பண்ணும்போதே அந்த டிஃபரன்ஸை வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ தங்கச்சிக்கோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க, அது ஐஃபோனா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தேடுறீங்கன்னா இந்த ஐஃபோன் SE2 அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபோனாக இருக்கும். நிறைய பெர்ஃபார்மன்ஸை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பிரைஸ் குறைவாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா SE2 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.